இருக்கிறவன் பேண்டிங்ல இருக்கிறவன் கூட நம்ம கனெக்ட் பண்ணி அவனை விட நம்ம மீட் அடிக்கிறோம்னா நம்ம ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டே இருந்தாதான் நம்மளோட ஸ்டார்ட் அப்பை தப்பிச்சுக்க முடியும். என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஐடி முடிச்சிட்டீங்க, முடிச்சாச்சு. ஆஃப்டர் வி ஆர் மூவிங் தி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். ஸோ இனி வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பட் அஸ் வி லேர்ன் என்ன லேர்ன் பண்ணணும், டிசைன் திங்கிங் நிறைய லேர்ன் வேணும். அது மூலயமா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும்னா அவங்க வியூஸ் போகணும், நமக்கு வருவாங்க, நமக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா ரியல் லைஃப்ல அது படிச்சாலே புரியுற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ப்ராஜெக்ட், ரைட்? அது வந்து வெறும் கண்டென்ட் will be there and the images will be there, nothing will be there, right? So it is the difference, okay? Why Zomato? For what purpose is Zomato is used? Screenல எங்க வந்தது? ஆன்லைன். ஓகே, அதுக்கு அப்புறம் பேர் எப்படி மாத்தி வச்சாங்க? Zomato Pro. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? 2020 ல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? 2021 Zomato IPO. ஸோ இது எப்படின்னா NSE and DSE ஓட லிங்க் ஆகி அதுல வந்து வந்தது. பர்பஸ் என்னன்னா ஒருத்தருக்கு பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணாங்க. அவனோட ஃபண்டிங்ஸை ரிலீஸ் பண்றதுக்காகவும் இந்த Zomato ஆப்பை கொண்டு வந்தாங்க. பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ அலாங் வித் த அவனோட ஃபண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. புரிஞ்சுதா? 2022 Zomato இன்ஸ்டன்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 minutes டெலிவரி. 10 minutes குள்ள உனக்கு உங்க வீட்டுக்கு டெலிவரி வந்தற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ 2022. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு சீக்கிரமா அல்ட்ரா ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபுட் வந்து டெலிவரி ஆகும். கிளியர்? இந்த இயர்ல வந்து 10 minutes டெலிவரி கொண்டு வந்தாங்க 2022. ஸோ 2022 23ல எவ்ரி டே எல்லா இடத்துலயுமே போயிட்டே இருக்கு. ஓகே, 11ல மேஜர் இந்தியன் சிட்டிஸ் தே ஹேவ் ஆடட். இந்தியன் சிட்டிஸ் கூட கொண்டு வந்தது 2011. ஓகே, இங்க எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா மும்பை, பெங்களூர், சென்னை and Pune. These areas they have started the Zomato app. Okay, what is the first name of the Zomato? Starting name? And which year they have started? 2008. And which year they have renamed this Zomato? 2011. Okay, in Indian cities kulla eppa vandadu? 2011. So 2012 international fulla expand achu. Okay, and 2014 la each by each step they have growth. ஒவ்வொன்றா growth ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 10 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஆஃப்டர் தட் 50, 20 and லைன் பை லைன் 100 and 500, 5000 இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தாங்க. 2015 they have introduced online delivery in India. ஓகே, இந்தியாக்குள்ள கொண்டு வந்தது 2015ல தான். ஓகே, Zomato 2017ல they have started Zomato Gold அப்படின்னு. Zomato Proன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே பேர் தான் திருப்பி ரீஃப்ரேம் பண்ணாங்க. 2019ல அப்பர் ஈட்ஸ் வந்து உள்ள இந்தியாவில் அதே இதுதான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே, 2020ல பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னது பேண்டமிக் ரெஸ்பான்ஸ்? அண்ட் வாட் 2020ல நம்ம என்னெல்லாம் சஃபர் ஆகும்? கோவிட். ஆல் ஆர் ஸ்டேட் இன் ஹோம். பட் எங்கேயுமே ஹோட்டல் போய் சாப்பிட முடியல, வீட்டிலே செஞ்சு பண்ணணும். ஸோ அட் த டைம் பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு கிடைச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே தங்கி படிக்கிறவங்க, வெளியே இருந்து வேலைக்கு வந்தவங்க, they can't able to eat from the hotel, right? வெளியே ரோட்டு கடை எதுவுமே இருக்காது. everything has been closed. அதனால அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கிற கான்செப்ட்ல போனா நமக்கு இல்லையா ஸ்விக்கி பேஜ் கொடுத்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இங்க நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஏன்னா இங்க மேரேஜ் கீழே என்ன நினைப்பாங்க? பிராண்டட் கம்பெனிஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் முதல்ல வருது. ஏன் எதுக்காக முதல்ல வருது? டாப் ரேட்டட். ஏன் அந்த டாப் ரேட்டட் ஆனது? என்ன? கஸ்டமரோட ரிவ்யூனால அது ரைட். அங்க போனா பர்ஃபெக்ட்டா இருக்கும், ப்ராப்ளம் எதுவுமே வராது. நம்மளுக்கு எதுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுன்றதுக்காக தான் முதல்ல அதை டிஸ்பிளே பண்ணலாம் ரிவ்யூஸ் மூலமா. ஓகேவா? இது மூலமா ரிவ்யூ. இந்த ரிவ்யூஸ் யாருக்கு நம்மளுக்கு வருது? கஸ்டமர் யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணவங்களோட டிஸ்பிளேல. புரிஞ்சுச்சா? கிளியர்? ஸோ இதனால தான் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறது. யூசரோட பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா we will also achieve. Okay, and next one, system. So this is the thing what we have learned one by one.
2008, 2010 and each and every year how they improved their business. So like the way using the design thinking also we can use our startup using this. We want to gather from the other persons. Okay. Zomato irukku, innொன்னு Swiggy irukku இல்லையா? Swiggy க்கு Zomato க்கு என்ன difference? What is the difference between Swiggy and Zomato? Money. Cost. Okay. Cost wise. Timing. Then. Timing. Get up. Okay. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? For example, if we lost our pen drive in our home, மறந்துட்டு வந்துட்டோம், காலேஜ்க்கு இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு மறந்துட்டு வந்துட்டோம்னா யார் ப்ராசஸ் பண்றாங்க? ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ? ஸ்விக்கி. ஸோ அவன்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, ரைட்? ஸோ ஒவ்வொன்றா நம்ம கிரியேட்டிவா யோசிச்சு தான் நம்ம ஸ்டார்ட் அப்ப தக்க வச்சுக்க முடியும். ஸ்டார்ட் அப்ப தக்க வச்சு எப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு எல்லா ஆண்ட்ராய்டுக்குமே அது சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஆண்ட்ராய்டு iOS எல்லாத்துக்குமே அது சப்போர்ட் பண்ணும் ஜொமேட்டோ. ஸோ அது 4 ஃபீச்சர்ஸ். நம்ம ரெஸ்டாரண்டோட டிஸ்கவரி எல்லாமே அதில் வந்து ரிவ்யூ ஆயிடும். செகண்ட் ஒன் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் ஆல்சோ இட் இஸ் தேர். அண்ட் ஃபோர்த் ஒன் டேபிள் குக்கிங். This shows them, right? And fifth one, each and every one we can subscribe the services to. And this is the step 1, step 2 for the Zomato. First step, what you want to do? Customer places the order, right? Second step, the restaurant accepts the order and they will start preparing them. Third one, the Zomato assigns a person to take the delivery and they will deliver the parts to the restaurant. Restaurant வந்து வாங்கிட்டு வந்து they will deliver it to the customers. Okay, this is the step, life cycle for the Zomato. Okay. Some problems has been done. Overwhelming the UI user interface வந்து ரொம்ப இதா இருக்கு. Second one, loading times has been slow. Third one, bugs இருக்கு, problems இருக்கு. Fourth one, payment, limited payments வந்து options இருக்குது. And fifth one, real time poor tracking problems இருக்கு. So everything has been updated in new Zomato Pro. Clear? So user feedbacks, old version. How they the store வந்து எப்படி வந்து பாயிண்ட் வந்துனா 3.0 மேல வரவே வராது அவங்க. சோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஆப் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே. So finally we have learned what the Zomato has been done, how they created, how they introduced and how they changed their name, and one by one, step by step we know what is Zomato right now. It's clear? Thank you all. So methodology. So here some of the reviews are there. User reviews, user interviews, everything there. எதுக்காக user interviews and user reviews வாங்குறோம்? Reviews எதுக்கான வாங்குறோம்? For what purpose the reviews are gathering from each and every company? To enhance their product. So எதுக்காக enhance பண்ணணும்? For what purpose they want to enhance their product? Due to the competitors, we are enhancing our product with different creative methods. Okay, clear? And the pain points. Some of the pain points will be there in the customer too. So some of the pain points has been described here. Problems in older students. இதெல்லாமே ஒவ்வொன்றா டிஸ்கஸ். சரி, ஒவ்வொரு பிரியாணி வந்து நீங்க ஆஃபர் சொல்லுமா இல்லையா? பிரியாணி ஆஃபர் என்ன போட்டுருக்கோம்? 70% off for free delivery. இது போட்டிருக்கானா? ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி வேற இன்னொரு ஆப்ஷன்ஸ் போட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த இதை வந்து இது கூட இது மிங்கிள் பண்ணி வாங்குங்க. பிரியாணி பிளஸ் பிரியாணி பிளஸ் சுக்கா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இவ்வளோ ரேட் கம்மியாகும். தனித்தனியா வாங்கினா இவ்வளோ ரேட் வரும். 900 வருதுன்னா இதுவும் சேர்த்து வாங்கும்போது you will get 700 காம்போ ஆஃபர்ஸ். ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவனோட திங்கை வச்சு கிரியேட்டிவா யோசிச்சு நம்மளுக்கு ஒன்று கொடுக்கணும். Zomato பிஃபோர் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் லைக் திஸ். ஓகே, shall we go for next one? இருக்கு அப்படின்னா மோஸ்ட் பாப்புலரா இருக்கு ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்றது ஒவ்வொன்றுமே இப்போ டோட்டலா 22 கண்ட்ரீஸ்ல வந்து அது ரீச் ஆகிடுச்சு. எவ்வளோ கண்ட்ரீஸ்?
22 countries reach ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீச் ஆனதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஓனர்ஸ் கேன் யூஸ் தேர் இன்டர்நெட் பிரசன்ஸ். ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களோட இன்டர்நெட் பிரசன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஸ்பீடா டைம் மேனேஜ்மெண்ட் கம்மி. அவங்களோட நெட் இஷ்யூஸ்ல வரும் இல்லையா, ரொம்ப லேட் ஆகுது இதெல்லாம் இருந்தால் நம்ம ஸ்கிப் பண்ணி வேற இதுக்கு போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ Zomato ஆப்ல இந்த மாதிரி மேஜர் இந்தியன் சிட்டிஸ் தே ஹேவ் ஆடட். இந்தியன் சிட்டிஸ்குள்ள கொண்டு வந்தது 2011. ஓகே, இங்க எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா மும்பை, பெங்களூர், சென்னை அண்ட் பியூர். These areas they have started the Zomato app. Okay, what is the first name of the Zomato? Starting name? And which year they have started? 2008. And which year they have renamed this Zomato? Okay, in Indian cities kulle எப்ப வந்தது? 2011. So 2012 international fulla expand ஆச்சு. Okay, and 2014 each by each step they have growth. ஒவ்வொன்றா growth ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 10 customers இருந்தாங்க. after that 15, 20 and line by line 100 and 500, 5000 இந்த மாதிரி customers improve ஆகிட்டே வந்தாங்க. 2015 they have introduced online food delivery in India. Okay, இந்தியாக்குள்ள கொண்டு வந்தது 2015ல தான். Okay, Zomato 2017ல they have started Zomato Gold அப்படின்னு Zomato Proன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே பேர் தான் திருப்பி ரீஃப்ரேம் பண்ணாங்க. 2019ல அப்பர் ஈட்ஸ் வந்து உள்ள இந்தியாவில் அதே இதுதான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகே, 2020ல பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னது பேண்டமிக் ரெஸ்பான்ஸ்? அட் வாட் 2020ல நம்ம என்னென்ன சஃபர் ஆகும்? கோவிட். ஆல் ஆர் ஸ்டேட் இன் ஹோம். பட் எங்கேயுமே ஹோட்டல் போய் சாப்பிட முடியல, வீட்டிலே செஞ்சு பண்ணணும். ஸோ அட் த டைம் பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே தங்கி படிக்கிறவங்க வெளியே இருந்து வேலைக்கு வந்தவங்க they can't able to eat from the hotel, right? வெளியே ரோட்டு கடை எதுவுமே இருக்காது. everything has been closed. அதனால அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு. That is regarding to Zomato app, how it has been created and how it has been improved their Zomato app to day to life. Okay, so first step, that introductions, that is 2008 it started with the persons Goyal and Pankaj. Okay, they both has been introduced Zomato app. First it has been named as Foodie Bay. Okay, and purpose, for what purpose the Zomato has been started? Digital restaurant, right? Anytime, anywhere we can order and we can eat our food. So previous year time we have went to the restaurant and we want to stay there and we want to order. They make half an hour time and it takes too much process for us to do everything, right? Nowadays the digital, everything has been digital. So that digital process has been done by the Foodie Bay process. And second thing, 2010 they named as Zomato. In which year they have named as Zomato? So the Foodie Bay has been changed to Zomato. That has been expanded to the global overall expand ஆச்சு. So purpose என்ன? நம்மளோட குளோபல்ல யாரா இருந்தாலும் எந்த இடத்துலயா இருந்தாலும் we can use it. அதுக்காக தான் இந்த Zomatoவை மாறணும். ஸ்கிரீன்ல எங்க வந்தது? ஆன்லைன். ஓகே, அதுக்கப்புறம் பேர் எப்படி மாத்தி வச்சாங்க? Zomato Pro. ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா? 2020ல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? So 2021 Zomato IPO. So இது எப்படின்னா NSE and BSE ஓட லிங்க் ஆகி அதுல வந்தது. பர்பஸ் என்னன்னா ஒருத்தருக்கு பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணாங்க. அவனோட ஃபண்டிங்ஸை ரைஸ் பண்றதுக்காகவும் இந்த Zomato ஆப்பை கொண்டு வந்தாங்க. பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ அலாங் வித் த அவனோட ஃபண்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும். புரிஞ்சுதா? 2022 Zomato இன்ஸ்டன்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 minutes டெலிவரி. 10 minutes குள்ள உனக்கு உங்க வீட்டுக்கு டெலிவரி வந்தற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணம் பேமெண்ட். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு சீக்கிரமா அல்ட்ரா ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபுட் வந்து டெலிவரி ஆகும். கிளியர்? இந்த இயர்ல வந்து 10 minutes டெலிவரி கொண்டு வந்தாங்க 2022. ஸோ 2022 23ல எவ்ரி டே எல்லா இடத்துலயுமே போயிட்டே இருக்கு. ஓகே, that is regarding to Zomato app, how it has been created and how it has been improved their Zomato app to day to life. Okay, so first step, that introductions, that is 2008 it started with the persons Goyal and Pankaj.
bread and chicken. Okay, they both has been introduced the Zomato app. First, it has been named as Foodie Bay. Okay, and purpose, for what purpose the Zomato has been started? Digital restaurant, right? Anytime, anywhere we can order and we can eat our food. So previous year time we have went to the restaurant and we want to stay there and we want to order. They make half an hour time and it takes too much process for us to do everything, right? Nowadays the digital, everything has been digital. So that digital process has been done by the Foodie Bay process. And second thing, 2010, they named as Zomato. In which year they have named as Zomato? So the Foodie Bay has been changed to Zomato. That has been expanded to the global. Global overall expanded. So purpose is that நம்மளோட global ல யாரா இருந்தாலும் எந்த இடத்துலயா இருந்தாலும் we can use it. அதுக்காக தான் இந்த Zomato-வை மாறணும்.